இந்த பைக் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு தெரில. எனக்குமே இன்றைக்கி எதார்த்தமாக என் கண்ணில் பட்டுச்சு. பொதுவாக டிவிஎஸ் விக்டர் வந்து யூஸ் பண்ண எல்லாருமே வண்டி நல்லாயிருக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு, இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ண எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதிகமாக வண்டியை ரெவ் பண்ண கிடையாது, அதிகமாக ஸ்பீட் போனது கிடையாது, வண்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அது போக சர்வீஸ் ஆயில் எல்லாமே கரெக்டாக மாற்றி வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த வண்டின்னு கிடையாது, எந்த வண்டியுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அதிகமாக ஸ்பீடு போயாச்சு அப்படின்னா வண்டியை மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வண்டி ஓட்டுறோமோ, வண்டி அதிகமாக அடித்து ஓட்டுறோம் அப்படின்னா சர்வீஸ் வந்து பக்காவாக கரெக்டாக பார்க்கணும். அது போக நார்மலாக ஓட்டியாச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நிதானமாக கூட டைம் எடுத்து கூட சர்வீஸ் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. விக்டர் பொதுவாக ஒரு நல்ல மாடல் தான். ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே தெரில. இந்த மாடலை டிஸ்கண்டினியூ பண்ண பிறகு விக்டரில் வந்து 3 வால் இன்ஜினை வந்து லான்ச் பண்ணாங்க. அதுவுமே நல்ல வண்டி தான். ஆனால் ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு தெரில. எந்த வண்டியை லான்ச் பண்ணாலும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி சரி செஞ்சு மறுபடியும் லான்ச் பண்ணணும். வண்டி பிரச்சனையாக இருக்குது, வண்டி சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வேல்யூ கம்மியாகும். அது போக நீங்கள் ஒரு புதுசு பைக் லான்ச் பண்ணிங்க அப்படின்னா யாரும் நம்பி வாங்க மாட்டாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த வண்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி எதாவது பிரச்சனை சரி பண்ணி திரும்பி லான்ச் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு பிராண்ட் மேலே நம்பிக்கை வரும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலும் வாங்கக்கூடிய ஒரு மன தைரியம் வரும் கண்டிப்பாக. இப்படி பண்ணியாச்சு அப்படின்னா யாரு மேலேயும் நம்பிக்கை வராது.